ஆண்டவரும் இரட்சகருமாக இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தில் உங்களை யாவருக்கும் அன்பின் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். அருமையான தேவ பிள்ளைகளே, நியூ டே நியூ ஹோப், புதிய நாள் புதிய நம்பிக்கை தின தியானத்தின் மூலமாய் இந்த நாளில் கூட எங்களை சந்திப்பில் நான் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன். அல்லேலூயா. இன்றைக்கு கூட கர்த்தர் நமக்கு கொடுக்கிற வார்த்தை என்ன? யாத்திராகமம் புஸ்தகம் 15ஆம் அதிகாரம் 23வது வசனம் கூட வாசிக்க கேட்போம். அவர்கள் மாராவிலே வந்தபோது மாராவின் தண்ணீர் கசப்பாய் இருந்ததினால் அதை குடிக்க அவர்களுக்கு கூடாதிருந்தது. அதனால் அவ்விடத்திற்கு மாரா என்று பெயரிடப்பட்டது. பாருங்களேன், இஸ்ரவேல் ஜனங்கள் அந்த எகிப்தின் அடிமைத்தனத்திலிருந்து விடுதலையாக்கப்பட்டு வனாந்தரத்தை சூர் வனாந்தரத்துக்கு வந்து அங்கே ஒரு 3 நாட்கள் தங்கியிருந்துட்டு அங்கே தண்ணி இல்லாதனால மாராக்கு வராங்க. இப்படி மாராக்கு வந்த உடனே மாராவின் தண்ணி இப்போ எப்படி இருக்கான்? கசப்பாக இருக்குது. ஒன்று தண்ணி இல்லை. அதுக்கு முன்னாடி செங்கடல், பின்னாடி பார்வோன் துரத்தின் வந்தான். அவளை தப்பிச்சு வந்து அதுவே பெரிய பாடு. பாருங்கள், இப்போது சூர் வனாந்தரத்தில் வர அங்கே தண்ணி கிடையாது. இங்கே தண்ணி இருக்கிற இடத்துல தண்ணி எப்படி இருக்குது? குடிக்க முடியல, கசப்பாக இருக்குது. இப்படிப்பட்ட சூழ்நிலை ஜனங்க சும்மா இருப்பாங்க. ஏற்கனவே முரட்டாட்டமான ஜனம், வணங்கா கழுத்துள்ள ஜனம், மோசைக்கு விரோதமாய் முறுமுறுத்த ஜனம் இப்போது மோசைக்கு விரோதமாக கல்லேறியை பார்க்குறாங்க, முறுமுறுக்கிறாங்க. என்ன செய்வதுன்னு தெரியல. அப்போ தான் மோசே ஆண்டத்தில் போயிட்டு கேட்பார். நீங்கள் தொடர்ந்து வாசிப்பீங்கன்னா 25வது வசனம் அழகாக சொல்லப்பட்டிருக்கு, வாசிக்க கேட்போம். மோசே கர்த்தரை நோக்கி கூப்பிட்டான். அப்பொழுது கர்த்தர் மோசேக்கு ஒரு மரத்தை காண்பித்தார். அதை அவன் தண்ணீரிலே போட்டவுடனே அது மதுரமான தண்ணீராயிற்று. அவர் அங்கே அவர்களுக்கு ஒரு நியாமத்தையும் ஒரு நீதியையும் கட்டளையிட்டு அங்கே அவர்களை சோதித்து. ஆமென். பாருங்க, மோசேக்கு என்ன செய்யுதுன்னு தெரியல. மோசே ஆண்டவரை கேட்குறாரு. ஆண்டவர் கட்டையை காண்பிக்கிறாரு. அந்த கட்டையை வெட்டி போடுன்னு சொல்கிறாரு. வெட்டி போடணும். எந்த தண்ணீர் கசப்பாக இருந்ததோ தெய்வப்படியில் இப்போ இது மதுரமாய் மாறுகிறது. மாறா மதுரமாய் மாறி ஆச்சரியமாகிறது. ஒருவேளை உங்கள் வாழ்க்கையில் கூட நிறைய கசப்பான அனுபவங்களை கடந்துட்டு வரீங்களா? பிரதர் 1 2 பிரதர் 5 மாதம் முடிஞ்சு இந்த 6வது மாதம் வந்துட்டோம். 6வது மாதத்தில் ஆண்டவர் நேற்று தினத்தில் வாக்குத்தத்தம் சொன்னார். நீ ஆசீர்வதிக்கப்படுவாய், மென்மேலும் பலப்படுவாய், நீ செய்கிற பெரிய காரியம் செய்வார்னு. ஆனால் என் வாழ்க்கையில் இன்னும் கசப்பான அனுபவங்கள் தான் எனக்கு பார்க்கிறது. கலங்கி கொண்டிருக்கீங்களா? பயப்படாதீங்க. உங்கள் மாறாவை தண்ணீரை கர்த்தர் மதுரமாய் மாற்ற உண்மையிலவர். அல்லேலூயா, அல்லேலூயா. ஒன்று சொல்லட்டுங்களா? 2026 வருஷத்துக்கு முன்னாடி இயேசு உங்களுக்காக எனக்காக அவர் இரத்தத்தை சிந்தினார். ஆமென். தெய்வ பிள்ளையில அன்னைக்கு அந்த சிலுவை மரத்தில், அந்த சிலுவை கட்டையில் தன் ஜீவனை விட்டதுனால நாம் கசப்பான அனுபவங்களை அனுபவிக்க கூடாதுன்னு அவர் நமக்கு ஜீவனை தந்து நம்மளை எல்லாவற்றையும் ஆசீர்வாதமாக்கிட்டார். இன்னொன்று, அவர் சிலுவையில் அறையப்பட்ட போது அந்த வலி வேதனைகள் மறக்கும்படிக்கு அந்த கசப்பான காடியை கொடுப்பாங்களாம். அது ஒரு போதை போல இருக்குமா? ஆனால் இயேசு அதை அங்கீகரிக்கலை. இயேசு அதை ஏற்றுக்கொள்ள. ஏன் தெரியுமா? அந்த பாடுகள் வேதனைகள் அவர் அனுபவித்தார். அவருக்கு தெரியும் இந்த உலகத்துடைய மக்களுடைய வேதனை பாடுகள்லாம் அவர் மேலே சுமந்தார். உங்கள் வாழ்க்கையில் எது மாறா போல இருக்குது? ஆண்டவர் நமக்காக சிலுவையில் மறித்ததுனால, நமக்காக ரத்த சிந்தனால நம்ம மாறாவான வாழ்க்கையை, கசப்பான வாழ்க்கையை, சாப நிறைந்த வாழ்க்கையை, குறைவுகளான வாழ்க்கையை சிலுவையில் வெற்றி சிறந்தனால அவர் மறித்து மண்ணோடு மண்ணாக போயில 3ஆம் நாள் உயிரோடு எழுந்தார். அவர் இன்றைக்கு ஜீவனில் இருக்கிறார். உங்கள் வாழ்க்கையை மதுரமாய் மகிழ்ச்சியாய் சந்தோஷமாய் மாற்றுவதற்கு அவர் உண்மையில் இருக்கிறார். சோர்ந்து போகாதீங்க. ஒரு வேளை நீங்கள் மாறாவின் அனுபவத்தில் கடந்து போகிறது போல இருக்கலாம். உங்களுக்கு ஒரு மதுரம் இருக்குது. உங்கள் வாழ்க்கையோட டேர்னிங் பாயிண்ட் இருக்குது. உங்கள் வாழ்க்கையோட திருப்பு முன்னே இருக்குது. உங்களுக்காக ஜீவனை கொடுத்த ஆண்டவர் உங்களுக்காக யாவையும் செய்து முடிப்பார். அவர் நிச்சயமாக அவங்களை ஆசீர்வதிப்பார். கண்களை மூடி நம்ம ஜெபிக்கலாம். தகப்பனே, உமக்கு நன்றி சொல்லி துதிக்கிறோம், ஸ்தோத்திரப்பா. இப்பொழுது கூட ஆண்டவரே, அன்னைக்கு மாறா தண்ணீரை ஒரு கட்டையின் மூலமாய் மதுரமாய் மாற்றி ஆண்டவரே உமக்கு ஸ்தோத்திரம். இந்த இஸ்ரவேல் ஜனங்களுக்கு தாகத்தை திருப்பிங்கன்னா, யார் யார் என்னென்ன காரியத்தில் தாகத்தோடு இருப்பாங்கன்னா ஒரு அற்புதங்க செய்யுங்கப்பா. இவள் ஆசீர்வதிக்கும்படியான ஜெபம் பண்ணுறாப்பா. இவள் ஆசீர்வதிப்பீராக. உங்கள் கிருபைக்கு ஒப்பு கொடுக்கிறோம். மாறா மதுரமாய் மாறட்டும். அன்றைக்கி சிலுவையில் ரத்தம் சிந்தி ஜீவனை கொடுத்த கர்த்தர், எங்கள் கசப்பெல்லாம் நீங்கள் சிலுவையில் சுமந்துட்டீங்கப்பா. ஆண்டவரே, எங்கள் வாழ்க்கையை மதுரமாய் மகிழ்ச்சியாய் ஆசீர்வாதமாய் மாற்றுவதற்காக நீங்கள் மரித்தீருக்காய் ஸ்தோத்திரம். ஆண்டவரே, இன்றைக்கும் ஜீவனுள்ளவராக இருக்கிறீக்காய் நன்றி. இந்த நாள் முழுதும் கரம் பிடித்த நடத்தும்
தெய்வீக பாதுகாப்பாக ஒப்புறோம். எல்லா தீங்குக்கு விலைக்கு காத்துடும் பொறுப்பெடுத்து இயேசுவின் மூலம் ஜெபங்களும் பிதாவே ஆமென். மாறாவின் வாழ்க்கையை கர்த்தர் மதுரமாக மாற்றுவார். God bless you.